அரசியல் கட்சியில் பரபரப்பாக பேசப்பட்ட ஆதவ் அர்ஜுனா அடுத்து என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுந்தப்ப அவர் நிச்சயமாக மறுபடியும் விசிகாவில் சேர மாட்டார் அப்படிங்கிறத மட்டும் நம்ம உறுதியாக சொல்லிட்டே இருந்தோம். இப்போ அதுதான் நிஜமாகி இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் ஆதவ் அர்ஜுனா பயங்கரமாக புகழ்ந்து பேசின விவகாரம், அவர் பேசிய விஷயங்கள், இது எல்லாமே அவருக்கு எதிராக திரும்பி இருக்கு. அந்த ஒரே ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் திமுகவும் மொத்தமாக முடிச்சு விட்டார் ஆதவ் அர்ஜுனா. அந்த பேச்சு தான் இப்போ அவருக்கு எதிராகவே முடிஞ்சிருக்கு. எப்படியும் கட்சியில் நம்ம மேலே ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு தெரிஞ்சு தான் ஆதவ் அர்ஜுனா அந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு போல். அவர் எதிர்பார்த்த மாதிரியே கட்சியிலேருந்து 6 மாதம் ஆதவ் அர்ஜுனாவை நீக்கி வச்சுட்டாங்க. ஒரு கட்சியிலேருந்து நீக்கினதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கட்சிக்கு எப்படி போய் சேர்றது, அது நல்லா இருக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ஆதவ் அர்ஜுனா கண்டிப்பாக விசிகா கட்சியை விட்டு வெளியேறுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுதான் நடந்திருக்கு. அந்த நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் திமுகவை பற்றி பேசுகிற போதெல்லாம் அது ஆதவ் அர்ஜுனா கை தட்டி பயங்கரமாக வரவேற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் பேசி முடிச்சதும் அவரை ஹக் பண்ணி அவரோட பேச்சுக்கு பாராட்டுகளை அள்ளி வீசியிருக்காரு ஆதவ் அர்ஜுனா. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு ஆதரவாக மன்னராட்சியை ஒழிப்போம் அப்படின்லாம் பேசினாரு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பின்விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறது உணராமல் அவர் பேசியிருக்க மாட்டாரு. அந்த பின்விளைவை பற்றி அவர் கவலைப்பட்டதாகவும் தெரியல. நிச்சயமா இந்த மாதிரி பண்ணால் கட்சியிலேருந்து நீக்கிடுவாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும், தெரிஞ்சுதான் பேசியிருக்காரு. அதே மாதிரி 6 மாதம் கட்சியிலேருந்து தள்ளி வச்சிருக்காங்க. நிச்சயமா இப்போ ஆதவ் அர்ஜுனா விசிகா கட்சியை விட்டு வெளியேறினதான் பரபரப்பான ஒரு செய்தியா இருக்கு. அவர் கட்சியை விட்டு வெளியேறுவார்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வெளியேறுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. இது விசிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். ஏன்னா ஆதவ் அர்ஜுனாவை கூட வச்சிருந்தா பினான்சியல் ரீதியாகவும் கட்சிக்கு அவர் நிறைய உதவிகளை செய்திருப்பாரு. ஆனா கூட்டணிக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி பேசினதுக்கு அப்புறமும் ஆதவ் அர்ஜுனாவை கட்சிக்குள்ள வச்சிருந்தா அது கூட்டணிக்கும் பிரச்சனை, கட்சிக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால விசிகா தலைவர் திருமாவளவன் அவரை 6 மாதம் தான் ஒதுக்கி வச்சாரு. இதுக்கும் எந்த விதமான வருத்தமும் ஆதவ் அர்ஜுனா தெரிவிக்கவே இல்லை. இதுல இருந்தே தெரியுது அவர் இதைத்தான் எதிர்பார்த்திருக்கார் அப்படிங்கிறது. 6 மாத இடைநீக்கத்துக்கு எந்தவித வருத்தமும் தெரிவிக்காத போதே நம்ம தெரிஞ்சிருக்கலாம். இந்த நிலையை தான் ஆதவ் அர்ஜுனா நான் விசிகா கட்சியிலிருந்து முழுமையா என்ன விலக்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்காரு. ஆதவ் அர்ஜுனா வெளியிட்ட அறிக்கையில என்ன இருந்ததுன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வியூக வகுப்பாளராக பணியாற்ற தொடங்கி கட்சியோட அடிப்படை உறுப்பினராக நான் இணைஞ்சேன். திருமாவளவனோட சீரிய எண்ணத்தின் பால் எனக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தீங்க. அந்த பொறுப்பை உணர்ந்து அர்ப்பணிப்போடு 2 வருஷமா நான் கட்சியில பணியாற்றி இருக்கேன். சமூகத்துல பல்கி பரவி இருக்கிற சாதி கட்டமைப்புகள், அதன் அடித்தளம், தொடர்ந்து நீளும் அதன் அதிகார கரங்கள், பாதிக்கப்படும் மக்களோட துயர்கள், இதை எல்லாத்தையும் நான் ஆட்சிய களப்பணிகளை நான் உணர்ந்தேன். இந்த அடக்குமுறைகளுக்கெல்லாம் எதிரான ஒரு செயல் திட்டங்களை கொள்கை ரீதியா வகுத்து என்னை செயல்பட வைத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கேன். குறிப்பா சாதி ஆதிக்கத்தினால் காலங்காலமா புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை அடையணும் அப்படிங்கிற அந்த நோக்கில் தான் நான் என்ன விசிகா கட்சியில இணைத்துக் கொண்டேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோட கொள்கையிலும் நிலைப்பாடுகளிலும் எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. குறிப்பா கட்சியின் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு காரணத்தை தாண்டி எனக்கு வேற எந்த செயல் திட்டங்களும் இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை அப்படிங்கறத உங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எனக்குள்ள இருந்து சில நியாயமான கோபங்கள், மக்கள் நலனுக்கு எதிரான விவகாரங்கள்ல எங்கிட்ட இருந்து வெளிப்படுற கருத்துக்கள் விவாத பொருளா மாறுது. அது ஒரு கட்டத்துல எனக்கும் உங்களுக்கும் இடையே பயங்கரமான ஒரு விரிசலை ஏற்படுத்தும் போக்காக மாறத நான் விரும்பல. ஏற்கனவே கட்சியிலிருந்து என்ன 6 மாசம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில இது போன்ற வீணான விவாதங்களுக்கு வழிவிட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இனிமே வரும் காலங்கள்ல புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை போல அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புங்கள் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் சாதி ஒழிப்பு, சமூக நீதி, எளிய மக்களுக்கான அரசியல் உரிமைகள் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டோட அத பெரும்பான்மை வாதம், பெண்ணடிமைத்தனம், மக்களை வஞ்சிக்கும் ஊழல், இது எல்லாத்தையும் ஒழிக்கும் அரசியல் போராட்டங்கள்ல உங்களோட நான் தொடர்ந்து பயணிக்கவே விரும்புறேன். அதனால என்ன பத்தின தேவையில்லாத விவாதங்கள் பொது வெளியில தொடராம இருக்கணும். இந்த ஒரு நோக்கத்துல தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நான் என்னை முழுசா விடுவித்துக் கொள்ற முடிவு எடுத்திருக்கேன். அரசியல் களத்தில் என்னை பயணிக்க வச்சு நேரடியா களமாட செய்த உங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர்களுக்கும் எனது நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சியிலிருந்து வெளியேற இந்த முடிவை ரொம்பவே கனத்த எதிர்த்தோடு தான் நான் எடுத்திருக்கேன். சூழ்நிலை கருதி இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். இனி வரும் காலங்களில் உங்கள் வாழ்த்துக்களோட மக்களுக்கான ஜனநாயகம், சமத்துவம், சமநீதி அப்படிங்கிற அடிப்படையில் எனது அரசியல் பயணம் தொடரும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்காரு. இந்த அறிக்கை முழுக்க முழுக்க திருமாவளவனுக்கு எழுதின ஒரு லெட்டர் மாதிரி தான் இருந்தது. எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல ஆதவ் அர்ஜுனா திமுகவுக்கு எதிராக கருத்துக்களை விவாத நிகழ்ச்சிகளையும் இன்டர்வியூக்களையும் பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற அந்த வீடியோவை பதிவிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் திமுகவுக்கு எதிராக தன்னை ஓப்பனாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. இதுல இருந்தே ஆதவ் அர்ஜுனா திமுகவை ஒழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் விசிகாவுக்குள்ள நுழைஞ்சாரு அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. இதுக்கு நிச்சயமா திருமாவளவன் நமக்கு உறுதுணையா இருப்பாரு அப்படின்னு நம்பிட்டு இருந்திருப்பாரு போல ஆதவ் அர்ஜுனா. அதனாலதான் கட்சியில இருக்கிற மற்ற நிர்வாகிகள் எல்லாரும் ஆதவ் அர்ஜுனா மேல பழி குற்றம் சொன்னாலும் அவர் அப்படியே கட்சியில பொத்தி பாதுகாத்து வந்த திருமாவளவன் இந்த விஷயத்துல அவரை பாதுகாக்காம, அவரை காப்பாற்ற முடியாம கைவிட்டுட்டார்.
இதுக்கு மேலேயும் காப்பாற்றி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவர் பேசின பேச்சு அப்படி. தலை போற சூழ்நிலை வரும்போது கட்சியை விட்டு நீக்கி தானே ஆகணும். அஸ்திவாரத்தை அசைக்கிற மாதிரியான பேச்சுக்கள் தான் வந்து அந்த நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ அர்ஜுனா பேசினாரு. இதுக்கு மேலே விட்டு வச்சா கண்டிப்பா அது கூட்டணிக்குள்ள பிரச்சனை வரும், கட்சிக்குள்ள பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் திருமாவளவன் ஆதவ அர்ஜுனாவை அழகா கட்சியை விட்டு நீக்கி இருக்காரு. இதுதான் வாய்ப்பு அப்படின்னு ஆதவ அர்ஜுனாவும் அந்த கட்சியில இருந்து வெளியே வந்திருக்காரு. இதுக்கப்புறம் அடுத்து என்ன அப்படிங்கிற அந்த கேள்விக்குறி வரும் இல்லையா, அந்த கேள்விக்குறிக்கு பதிலா தாவேகா அப்படி இல்லைன்னா அதிமுக, இது ரெண்டுமே தான். கண்டிப்பா இந்த ரெண்டு கட்சியில ஏதாவது ஒரு கட்சியில ஆதவ அர்ஜுனா தன்னை இணைச்சிக்க தான் போறாரு. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.